ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निर्गुणं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे शून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की जय। विश्वांग्रेस श्री भक्तिवेदांत स्वामी स्वरूपा महाराज की जय। श्री गुरुदेव की जय। जय गौरवानंदे। हरे कृष्णा। எனக்கு ஒரு வட்டம் வெளியே போயிட்டா நான் வரேன். இதை க்ளோஸ் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணுறேன். 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா. அதான் வீடியோ அப்போ தெரியுது, இப்போ உடனே ஜாயின் பண்ண தெரிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இது ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஏதோ பிரச்சனை இருக்குது வீடியோவில். ஸ்ட்ரீம் பண்ணுறது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே தெரியுது, உள்ளே தெரிய மாட்டேங்குது. ஸோ பாம்பே வந்துட்டார். ஓகே, ஏன்னா பாம்பேக்கு பிரபா இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி பாம்பே கூப்பிட்றான் அவங்களுடைய சிபிள்ஸ்லாம். நீங்கள் வந்தீங்கன்னா டீல் முடிச்சிடலான்ட்டு. ஓகே, பிரபா வந்துட்டு என்ன பண்ணுறாரு, மிஸ்ஸஸ் என் நாயர் இருக்கார் இல்லையா, அவங்க மிஸ்ஸஸ் அவங்க மீட் பண்ணுறாரு. அவங்க மீட் பண்ணல, அவங்களுடைய சப்போர்ட்டரை மீட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே முடிவாக எதுவுமே நடக்கலை. ஏன்னா மிஸ்ஸஸ் நாயர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பப்ளிக்காக அவங்க நிறைய பேர் இருந்து இதை கொஞ்சம் இது பண்ண உடனே பப்ளிக்காக நிறைய பேட் பப்ளிசிட்டி வந்துருச்சு நாயருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து எப்படியாவது நம்ம இஸ்கானுக்கு வித்துடணும்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுறாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேலன்ஸ் 12 லட்சம் கொடுத்துருங்க, ஒரே பேமெண்ட்டில் கொடுத்துருங்க, நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் நாயர் வந்து சீரியஸாக இருந்தால் தான் நான் பண்ண முடியும்னு சொல்லிட்டார் பிரபாத். ஓகே, பணத்தெல்லாம் அங்கே வச்சடியாக வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியாது, நீங்கள் சீரியஸாக வரதா சொல்லுங்கள், பணம் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருவாங்க. ஓகே, அப்போ இஸ்கானுடைய லாயர் இருப்பாங்கள்ல, அவர் பேர் அஸ்னனி. அவர் நம்ம நாயரை மீட் பண்ணி அவர் வந்து சொல்கிறார், நீங்கள் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண பிரபாதுக்குன்னு சொல்கிறார். அவங்க லாயரை ஒத்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாள் இருக்கார் பிரபாத், நிறைய வாரங்கள் இருக்கார் பாம்பேயில். ஆனால் மிஸ்ஸஸ் நாயரோட மீட்டிங் நடக்கல, அவங்க ரெடியாகவும் இல்லை, சைன் பண்ணி ரெடியாகவும் இல்லை. எல்லாம் சரிந்தாங்க, பட் ஆனால் பேப்பரில் சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து அது இஸ்கான் லாயர் இருக்கார்ல, அவர் வந்து பண்ணுறாரு, மிஸ்ஸஸ் நாயரை இப்போ பிரபாத கூட்டை வந்து பார்க்க வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, நாளைக்கு வருவாங்க பிரபாத் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ரொம்ப நாளாக கடத்திட்டாங்க. நாளைக்கு வரேன்னு சொல்லி அவங்க வரதே கிடையாது. ஓகே, அப்போ மிஸ்ஸஸ் நாயர்கிட்ட சொல்கிறார் அந்த இஸ்கான் நாயர் சொல்கிறாரு, அஸ்னனி நீங்கள் வந்து நான் 48 மணி நேரத்தில் வந்து டீலை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அவங்க இப்போ உடம்பு கொஞ்சம் நல்லா தேடி வந்துட்டாங்க மிஸ்ஸஸ் நாயர். மாதாஜி, இந்த மாதிரி எங்கள் குருமாராஜ் வந்து நாளைக்கு கிளம்புறாங்க, நீங்கள் டீலை முடிச்சிட்டிங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம், நீங்கள் இன்றைக்கி வரலைன்னா இன்னும் 1 வருஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, ஏன்னா அவங்க குரு மகாராஜ் வந்து டூர் அடிக்க போகிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு.
உடனே என்ன பண்ணுவாங்க, நான் மிஸ்ஸஸ் நான் அக்ரி பண்ணிடுவாங்க. 9 PM வராங்க, நைட் 9 PM. நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கரெக்டாக வந்துடணும், அப்போ தான் லேண்ட்லாம் இது பண்ண முடியும் சொல்லுவாங்க இல்லையா. 9 PM வராங்க. அவங்க வீட்டுக்கே ரெஜிஸ்டர் கூப்பிட்டு வராரு, நான் லாயர். ஸோ ஒரு காமன் வீட்டில் மீட் பண்ணுறாங்க. போகிலால் பட்டேல் அப்படின்ற காமன் வீட்டில் வந்து கீர்த்தன் பாகவத் கிளாஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு இப்போ மேலே உட்காந்துருக்காரு, ப்ராப்பர் கிளாஸ் கொடுக்க ரெடியாக இருக்கார், கீர்த்தன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறாங்க, மிஸ்ஸஸ் நாயர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே வந்துடுறேன் சொல்லி கீழே போகிறாரு. கிளாஸ் வந்துடுறது கீழே பேசுகிறாங்க. பேசிட்டு திருப்பி மேலே வந்துடுறாரு, ப்ராப்பர் லெக்சருக்கு பேப்பரில் சைன் பண்ணல, மேலே வந்துடுறாரு. ஃபுல்லாக லெக்சரு கீர்த்தனை எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதெல்லாம் சாப்பிட்டு கீழே வராங்க. மிட் நைட் ஆகிடுது, 12 o'clock ஆகிடுது. ஓகே, வராங்க. திருப்பி ரூமுக்கு வந்து மிஸ்ஸஸ் நாயர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ திடீர்னு அழுதுட்டாங்க, ஓன்னு அழுதுறாங்க. அவங்க வந்து காலில் விழுகுறாங்க, ப்ராப்பர் காலில் விழுகிறாங்க. ஏன்னா வந்து என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுறாங்க. ஓகே, என்னை மன்னித்துடுங்க, ப்ளீஸ் forgive me அப்படின்னு சொன்னோன்னே ப்ராப்பர் சொன்னார், ரொம்ப கருணையோடு பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய குழந்தை மாதிரி, என்னுடைய மகள் மாதிரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை வந்து நான் பார்த்துப்பேன். உங்களுடைய தேவைகள் வாழ்க்கைக்கு என்னென்ன இருக்கோ உங்கள் வாழ்க்கைக்கு அது எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டார். 12 lakhs கூடி 12 lakhs rupees கேட்டீங்க, அதோட சேர்த்து 50,000 கூட சொன்னீங்க டிலே பண்ணதுக்கு, அதையும் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த டேர்ம்ஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன்ட்டார். ஓகே, ஸோ பிரபாதம் அவங்க November 1 வந்து டென்டேட்டிவ் டைம் லைன், கடைசியில் ஃபைனலாக என்ன பண்ணிடலாம், சைன் பண்ணிடலான்றார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சேதி வீட்டுக்கு போகிறார். அங்கே என்ன பண்ணுறாரு, பெரிய ரிமைனிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த கம்பெனி எங்கே நாயர் மேட் ஒரு சி கம்பெனி ஏமாத்துறாருல, அவங்க இந்த டீல் வேணான்னு சொல்லணும்ல, அப்படி அப்போசிட் பண்ணாலும் கஷ்டம், இஸ்லாமுக்கு பிரச்சனை உண்டு, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டார் ப்ரோபால். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறாரு, மிஸ்யம் காத்தவ் அப்படின்ற வீட்டுக்கு போகிறாரு. ஓகே, ஹரிகிருஷ்ணன் பக்கத்துலேயே இருக்குது அந்த வீடு. ஸோ என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த November 1 வந்துருச்சு. ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் சைன் பண்ணுவோம். ஓகே, ரெஜிஸ்டர் வந்து வீட்டுக்கே வராது, ப்ரோபார் பிளேஸ்க்கே வராது. 6:30 in the evening. அன்றைக்கி வந்து ரெஜிஸ்டர் வரல, 12 மணிக்கு வரல, நாயர்கிட்ட பேசிட்டாங்க அவ்வளோதான். இப்போ ப்ரோபார் ட்ரிப் வந்து தள்ளி போட்டார். November 1 ரெஜிஸ்டர் வந்து வீட்டுக்கே வராது, 6:30க்கு வராது. ஓகே, இவங்க லாயரு, மிஸ்ஸஸ் சேத்தி, அதுக்கப்புறம் 8 டிவோட்டீஸ், ஃபுல்லாக ரூமே பார்த்தீங்கன்னா பயங்கர வாமாக இருக்கும். ஏன்னா எல்லா டிவோட்டீஸ் பேக்கடாக இருக்காங்க. ஓகே, ஒரே பேப்பர் சைன் பண்ணுற சத்தம் தான் கேட்குது, சைன் பண்ணுவாங்கல்ல, அதுதான் நான் கேட்குது, எதுவுமே இல்லை. ஓகே, ப்ரோபால் அப்படியே இனிமே கிரேவாக உட்காந்துருக்காரு, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அந்த பேப்பர் மூவிங் சவுண்டு, பெண்ணோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அப்போ என்னாச்சு, ப்ரோபாதன் வந்து மிஸ்ஸஸ் நாயருக்கு வந்து அவங்க சைன் பண்ணோன்னா எல்லாத்தையும் பே பண்ணிடுறாரு ப்ரோபாதன். ஓகே, அது பே பண்ண தான் சைன் பண்ணுறாங்க ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் லேண்ட் என்ன ஆயிடுச்சு, இஸ்கான் லீகல் ஆகிடுச்சு. இஸ்கான் ஹரே கிருஷ்ணா மீட்டில் போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ரூமாஸ் ஹஷ்டு டியூரிங் த சைனிங். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிலீஃப் வந்துச்சு எல்லாருக்கும். ஓகே, மிஸ்ஸஸ் நாயர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அவர் அழுகுறாங்க. மிஸ்ஸஸ் நாயர் ஏன் அழுறீங்கன்னு தமா கிருஷ்ண கோஸ்வாமி கேட்குறாரு. ஏன் அழுறீங்க மிஸ்ஸஸ் நாயர்னு கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் நாயர் சொல்கிறாங்க, என்னுடைய புரோக்கர் மாத்தார்னு சொல்லி வந்தார், நேற்று வந்தார். அவர் வந்து சொல்கிறாரு இன்னும் பல லட்சங்கள் கூட போகும் அப்படின்றாரு. நான் இப்போ வந்து 12,50,000 கொடுத்து வாங்குறேன், வேகனே 2 லட்சம் பே பண்ணிங்க, இன்னும் பல லட்சங்கள் கூட போகும்னு சொல்கிறாருன்னு சொல்லி அதை நினச்சி அழுறேன்னு. ஆனால் இவர் என்ன நினச்சார்னா, இவங்களுடைய ராங் டூயிங்ஸ்லாம் நினச்சி அழுதாருன்னு அவர் புரிஞ்சிச்சு. டிவோடிஸ்க்கு புரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ எல்லாம் ரிலீவ் ஆகிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் இல்லையா அது, இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அது. பிறப்பா என்ன பண்ணுறாரு, நியூஸ் பேப்பர்லாம் கூப்பிட்றாரு, எல்லாரையும் கூப்பிடுங்க, சொல்லிடுங்க இந்த மாதிரி லேண்டு கை மாறிச்சு சொல்லிடுங்கன்றார். ஓகே, எல்லாம் லீஃப்லெட் எல்லோரும் கொடுங்கன்றார். ஓகே, இந்த மாதிரி இந்த ஜுகு லேண்டு வந்து இஸ்கானுக்கு சொந்தமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. டிவோடிஸ் என்ன பண்ணுறாங்க, தால், நிறைய வெரைட்டிஸாக பக்கோடா, உருளைக்கிழங்கு பக்கோடா, காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் வந்து கத்திரிக்காய் பக்கோடா, பொட்டேட்டோ சப்ஜி, காலிஃப்ளவர் சப்ஜி, வெட் காலிஃப்ளவர் சப்ஜி, பப்பட், பர்ஃபி, லட்டு, மில்க் ஸ்வீட்டு, வெர்மிசெலி கீர். வெர்மிசெலினா இதான சேமியா பாயசம்.
கரெக்டா? ஹல்வா இதெல்லாம், அப்புறம் லைம் ட்ரிங்க், இது லெமன் ஜூஸ் இது எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரே அப்பாட்டம் வந்துட்டாங்க, எல்லாம் ஃபெஸ்டிவல் சீசன் எல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. ஓகே, ஜெய் 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 எல்லாம் சொல்கிறாங்களா பாம்பே இந்த ஜூகு லேண்ட்ஸ் நான் ஒன்றேன். ஓகே, பிரபா சொல்கிறார், இந்த பில்டிங்கில் வந்து எல்லாமே மார்பிள் தான் இருக்கும்ன்றார். கீழே மார்பிள், சவர் மார்பிள், எல்லாம் மார்பிள் தான் இருக்கும்ன்றார். அது எப்படி முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. முடியும், நிச்சயம் முடியும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, இது வந்து லேண்ட்மார்க்காக இருக்கணும் பாம்பேக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபீஸ்லாம் முடிஞ்ச பிரபா என்ன சொல்கிறார், அவர் ரூம் போகிறார். நல்ல ஃபைட்டு அப்படின்றார். பிரபா ரூம் போயிட்டு, இட் இஸ் ஒர்க் டு ரைட் திஸ் புக், இது ஒரு புக்கு மாதிரி எழுதலாம்னு சொன்னார். ஓகே, பிரபா அதுதான் பின்னால் எழுதுவாங்க புக்கா. ஓகே, ஐ வில் எழுதிட்டாங்க. ஓகே, ஆமாம். ஸோ அதனால் இது பாம்பே லேண்டை வந்து இப்படி ஃபைட் பண்ணது வந்து கிருஷ்ணா கார்னரில் இருக்கிறவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறார். ஏன்னா பாம்பேயில் வந்து இந்த மாதிரி 18-20 லட்சம் ரூபா கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி லேண்டை இப்படி வாங்க முடியாதுன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டூருக்குலாம் போயிட்டு வந்துட்டோம், இப்போ இது 50 லட்சம் விலை, இருந்தால் நம்ம 18-20 லட்சத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, நிறைய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப பொறாமையோட இருக்காங்க, இவ்வளோ சீப்பாக வாங்கிட்டாங்களே இஸ்கான்னு சொல்லிட்டு. நல்லா ஃபைன் பிளேஸு, நல்லா பீச் பக்கத்தில் இருக்குது, நல்லா பேரடைஸ் கார்டன் இருக்குது. அதனால் நம்ம கிருஷ்ணனோடு கொண்டா எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பிரபா சொன்னாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் என்ன அர்த்தம்னா, ப்ராப்ளம் இல்லைன்னு என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணா என்ன பண்ணுவார், எல்லா விதமான திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிடுவார். ஓகே, பக்தர்களுக்காக மணி வேணுங்கிறப்ப மணி கொடுத்துருவார். நமக்கு இம்பாசிபிளாக இருக்கும், கலெக்ட் பண்ணவே முடியாது, திடீர்னு மணி வந்துடும் நமக்கு. ரொம்ப எதிர்த்து நிற்கிறவங்கெல்லாம் கிருஷ்ணா ரூம் பண்ணிடுவார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் இல்லையா, நெஞ்சு வலி வந்து இறந்துட்டார் நாயர் இல்லையா. அதனால் ப்ராப்பா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி எல்லா விதமாக கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி மிஸ்டர் நாயர், மிஸ்ஸஸ் நாயர் வந்து ஃபைட் பண்ண கூட கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, சரணடைஞ்ச பக்தர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. யாரெல்லாம் பக்தி யோகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும். இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூகு லேண்டில் வந்து இப்படி பார்த்துருக்கோம்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் மேக்ஸிமம் என்ன பண்ண, நம்ம வந்து இந்த மாதிரி ஆபத்தர்கள் இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து பொறுமையை கடைபிடிக்கணும். 2 வருஷமாக இதை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த லேண்டு வாங்கியிருக்காங்க. பாம்பே எந்த இடத்துல சரி, அது மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது லேண்ட் வாங்குற விஷயம்லாம், அது பாம்பேயில் எஸ்பெஷலி. ஓகே, மாயா வந்து ஒருத்தரும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் யார் ஒருத்தர் பக்தி யோகத்தை வந்து ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக இந்த மாயாவுடைய தாக்கத்தில் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து கிருஷ்ணனை சரணடைறாங்களோ கிருஷ்ணனை சொல்கிறாரு, எந்த விதமான கவலையும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்குறாரு. ஓகே, மாயா வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இஸ்கானுக்கு லேண்டு சொந்தமாயிடுச்சு. இப்போ வந்து பிரபுபாதா தன்னுடைய திட்டத்தை திட்டுறார். ராதா ராசவிகாரிக்கு வந்து மிகப்பெரிய கோயில் கட்டணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, திட்டம் வந்து வகுக்கிறார். அதனால் எப்பயுமே பிரபுபாதர் வந்து கிருஷ்ணன் மேலே தான் டிபெண்ட் ஆகி இருப்பார். ஆனால் அந்த மாதிரி ஒரு டிபெண்டன்சி வந்து அவருக்கு வந்து வெற்றியை வகுத்து வந்தது. திரிக்ஷவா காணிக்கா சுகுத சர்வதேகனா அஜாதா சத்ரவசாந்தா சாரவ சாதுபூஷணா, ஒரு வைஷ்ணவுடைய சிம்டம் இது. அவர் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பார். திரிக்ஷவா காரணிக்கா, கருணையோடு இருப்பார். சுகுதா, எல்லா விதமான எல்லாருக்குமே அவர் நண்பராக இருப்பார், எனிமீஸ் கூட. சர்வதேகனா, எல்லா உயிரினங்களுக்கும். ஓகே, அஜாத சத்ரவா, அவருக்கு எதிரியே கிடையாது. சாந்தா, பொறுமையாக இருப்பார், பீஸ்ஃபுல்லாக இருப்பார். சாரவா, பக்தர், அவருடைய லட்சணங்கள். ஓகே, இதுதான். ஸோ இந்த மாதிரி பிரபுபாதருடைய இந்த லட்சணங்கள் எல்லாமே இது பொருந்துச்சு. பிரபுபாதர் ரொம்ப ரொம்ப டாலரண்ட், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும்போது அவன் டாலரண்டாக இருந்தார், கிருஷ்ணன் நினச்சிட்டே இருந்தார். ஸோ ரொம்ப மெர்சிஃபுல்லாகவும் இருந்தார். மிஸ்ஸஸ் நாயர் வந்து கேட்பாங்கல்ல, அப்படி அழுத உடனே கருணை, நீ எப்படி வந்த பாரு, உன் ஹஸ்பண்ட் எப்படி வந்தா அப்பா தான் திட்டலாரு. உடனே கருணையோட அவனை நான் கவனிச்சிக்கிறேன், நீ கவலைப்படாத, என்னுடைய குழந்தை மாதிரி நீ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டார் இல்லையா. கருணை உள்ள உணவு. ஓகே, வேறு யாருங்க இப்படிலாம் நினைக்க முடியும்? இவ்வளோ கருணை இருந்ததுனால தான் ஒருத்தர் வந்து இப்படி தன்னுடைய வாழ்க்கையை வந்து இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணதால் நம்மளால் இப்போ படிக்க முடியுது. பிரபுபாதர் புக்ஸ் படித்து அதை புரிஞ்சுக்கொண்டு வாழ்க்கையை நடத்த முடியுது. அதனால் பிரபுபாதர் பார்த்திங்கன்னா காரணிக்காக வந்து ரொம்ப சரியான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ ஜெனியன் சாது, முழு கருணையுடையவர் பிரபுபாதர். அதனால தான் அவரால் என்ன பண்ண முடியுது, எல்லா விதமான மெசேஜையும் வந்து கொடுக்க முடியுது.
அவர் திட்டுனா கூட அதில் கருணை இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கலியுக மக்கள் வந்து ரொம்ப வாடுறாங்க, அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இது பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ண வர்றாரு பிரபாதர். அஜாத்த சத்ரு அப்படின்னா அவருக்கு எனிமையே கிடையாது, அவருக்கு எனிமி கிரியேட் பண்ணவே மாட்டார். நிறைய பேர் எனிமையாக இருப்பாங்க, ஆனால் இவரை பொறுத்தவரை அவங்க எனிமி கிடையாது. பிரகலாத மகாராஜுக்கு எனிமி இருந்தாங்களா இல்லையா? அவங்க அப்பாவே எதிரியாக இருந்தார். உடனே கேட்கக்கூடாது, பக்தர்களுக்கு தூய பக்தர்களுக்கு எனிமையே கிடையாது, தூய பக்தர்களை பொறுத்தவரை எனிமி கிடையாது. ஆனால் தன்னை எனிமி நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். கஷ்டமே நினச்சிட்டான் பிரகலாதான் எனக்கு எனிமி அப்படின்னு சொல்லி, எதிரின்னு சொல்லி இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணவனுக்கு எதிராக இருந்தாங்க. ஸோ பொறாமை உள்ளம் கொண்டவர்கள். சரத்ப குருரா காலக்கருரா. காலக்கருரானா அந்த பாம்பு மாதிரி இருக்க பர்சன். இந்த சர்ப்பத்தை கூட ஏதாவது மந்திரங்கள் ஓதி இந்த இல்லாமல் சொல்லுவாங்க, மந்திரம் சொல்லிட்டு அந்த புல்லாங்கல் மாதிரி இருக்குல்ல மகுடி, அதை வந்து வாசிச்ச உடனே அந்த பாம்பெல்லாம் இடமா அடங்கிடுமா. ஆனால் இந்த பர்சன் என்விஎஸ் இருக்கார் இல்லையா, ஒரு மனிதன் வந்து என்விஎஸ்ஸாக இருந்தான்னா அவன் சர்ப்பத்தோட மோசமாக. ஓகே, என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி உலகத்தில் நம்ம இருக்கிறோம், அதனால் என்ன பண்ணி நம்ம அதை பொறுமையாக டாலரேட் பண்ணிடணும். அவ்வளோ. இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பிடுவாங்க, பொறாமையோடாமல் இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு ப்ரீஸ் பண்ணி நல்லது பண்ணி நினைப்போம். ஆனால் அவங்க நினைப்பாங்க நமக்கு எப்படி கெடுதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் இப்போ ப்ரீஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி கெடுதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொறாமை உள்ளம் படிச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ண முடியும்? இது அதனால் ப்ரீஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியுமா? இல்லை. ப்ரீஸ் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆஸ்டெரிட்டி, தபஸ்யா. அந்த தபஸ்யா வந்து கலியுகத்தில் வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லி பிரபாத சொல்லியிருக்கார், கிருஷ்ணர் விரும்புகிறார். அதனால ப்ரீச்சர் என்ன பண்ணுறார், ப்ரீச் பண்ணுறார். இந்த மாதிரி பொறாமை உள்ள கொண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை கவனிச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எனிமிட்டி கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி உலகத்தில் நம்ம என்ன பண்ணணும், டாலரண்ட்டாக இருக்கணும், திரிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணார், ஃபோக்கஸை வந்து இப்போ கிருஷ்ணாவர்தான் மந்திருக்கு வந்துட்டார், பிருந்தாவன், ஏப்ரல் 1972. என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சுரபி அவர் கூப்பிட்றாரு, அவர் டிசேபிள் கூப்பிட்டு பாம்பேக்கு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள், இது ட்ராயிங்லாம் போடுங்கன்னு சொல்லிடுறாரு. ஓகே, இந்த ட்ராயிங் எப்படி இருக்கணும்னா கோவிந்தஜி டெம்பிள் இருக்குல்ல, கோவிந்தஜி டெம்பிள் அந்த மாதிரி இருக்குன்றார். கோவிந்தஜி எவ்வளோ பெருசு, 7 அடி, சாரி 7 அடுக்கு. அது இப்போ 3 அடுக்கு தான் இருக்குது இல்லையா? அவுரங்கசீப் வந்து இது பண்ணிட்டார். இது மாதிரி பெரிய டெம்பிளாக கட்டணும்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி விருந்தாவனுக்கும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பிளான் போடுங்கன்னு சொல்லி சுரபிகிட்ட சொல்கிறார். ஒரு விருந்தாவன் கான்ட்ராக்டர் இருப்பார், அந்த கான்ட்ராக்டை வச்சு என்ன பண்ணு, இந்த மாதிரி பிளான் போட்டு அப்ரூவல் வாங்கியிருந்தார். மிகப்பெரிய கோயில் வரணும் அப்படின்றார். ஓகே, ஏன்னா நிறையா டெல்லி பக்கத்தில் இருக்குது, பெரிய பெரிய ஆளுங்களாம் வருவாங்க நிச்சயமாக. நம்ம வைகுண்டம் மாதிரி இருக்கணும் இந்த இடம். ஏற்கனவே வைகுண்டம் தான், இப்போ கோலோகம் தான் இது. இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து தங்குற மாதிரி ஒரு பில்டிங் நல்லா ஒண்டர்ஃபுல்லாக இருக்கணும், அமெரிக்கன்ஸாக வந்து அப்போ தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபாதர். ஓகே, ஸோ குருதாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் தான் இன்சார்ஜ் இந்த இதுக்கு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் அது ரொம்ப ஸ்லோவாக போகுது டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அவர் சொல்கிறார், பிரபா சொல்கிறார், கோவிந்தஜி டெம்பிள் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறேன். நீ எத்தனை வட்டம் நீ எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிற, ஒரு பிளான் கூட நீ போடல இது வரையும். 6 மாதம் போயிடுச்சு. பில்டிங் பிளான் வந்து நார்மலாக போட்டு கொடுத்தா கூட கவர்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஏன் நான் சொல்கிறத கவனிக்க மாட்டேங்கிறேன், கோவிந்தஜி டெம்பிள் மாதிரி ஒரு பிளான் போட்டு கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபா. திருப்பி 2 வாரம் கழிச்சு அனுப்புகிறார். இந்த மாதிரி என்ன டிஃபிகல்ட்டி உனக்கு இருக்குது, 6 மாதம் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆர்டினரி இன்ஜினியர், சாதாரணமான ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரே இந்த மாதிரி பிளான் போட்டு கொடுத்துட முடியும், நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பார். ஏன்னா ரொம்ப டிலே பண்ணக்கூடாது, இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, நம்ம வந்து சீப்பாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம்னு சொல்லி அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு நினைக்கிறார். ஆனால் அவர் ஒரு கம்ப்ளீட்டாக டிசபிள் இல்லை அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்கான் சீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அது வருத்தப்படுறாரு. இந்த ஃபாரினர்ஸை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அப்போது அவர் பேர் குருதாஸ் பேர் டேம் சீப். அவர் என்ன சொல்லுவார்னா, ஏதாவது பந்தல் கொடுங்க, ஏதாவது இந்த மாதிரி கான்ட்ராக்ட் விடுங்க அப்படின்னே அவன் ஒரு கோட் பண்ணுவான், 25,000 டேம் சீப் அப்படின்வார். டேம் சீப் அப்படின்பார், DAMN டேம் சீப் சொல்லுவாங்களா, டேம் சீப் ரொம்ப சீப்பாக இருக்குன்றது அப்படி சொல்லுவாங்க அமெரிக்கன்ஸ்லாம். அதை பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயில் முடிய வேண்டிய வேலை. அவர் 25,000 அமெரிக்காவில் 1 lakh ஆகும். உடனே இவர் டேம் சீப்ன்றார். இப்படி வரவங்களாம் டேம் சீப் இவர் பேரே டேம் சீப் ஆயிடுச்சு. பிறப்பா தெரியும் இவர் ஏமாந்துட்டு இருக்காருன்னு தெரியும் பிறப்பா. ஸோ இந்த மாதிரி அமெரிக்கன் டிசபிள்ஸை ஏமாத்துறாங்க அந்த லோக்கல்காரங்களாம். ஓகே, இவரும் ரொம்ப டேமாச்சு, நம்ம சீப்பாக முடிச்சிட்டோம் அந்த டீல் எல்லாம் நினச்சிட்டு இருக்காரு. பிறப்பா அதை ஒன்றா கரெக்ட் பண்ணி வரப்போம். ஸோ
ஸோ அப்போ வந்து 1972 1972 ஏப்ரல் மாதம் பிரபா சொல்கிறார், இந்த இங்கே வந்து பிருந்தாவன் வந்து கிருஷ்ண பலராம் டிடி வரணும் அப்படின்றார். இதில் ரொம்ப அருமையாக பாகவதமில் வந்து 7வது கேண்டோவில் 15வது சாப்டரில் 76வது ஸ்லோகம், அந்த சாப்டரில் ஒரு லாஸ்ட் 5 ஸ்லோகத்தை வரும். 76வது ஸ்லோகம், இந்த அச்சுத பாவம் கிருஷ்ண பலராம் டெம்பிள் ஏன் வச்சுருக்கேன் பிருந்தாவன்லன்னு சொல்லி போட்டிருப்பாரு. கிருஷ்ண பலராம் டெம்பிள் வந்து ஒருத்தர் வந்து பலராமோடைய சக்தியை எடுத்துக்கணும், அப்போ தான் அவன் கிருஷ்ணனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, அதனால் நான் கிருஷ்ண பலராம் டெம்பிள் வந்து பிருந்தாவன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி புறப்பாதை போடுவார். ரொம்ப டீட்டெயிலான பர்பட்டர் படித்து பாருங்கள். 7வது கேண்டோ 15வது சாப்டரில் வரும் அந்த ஸ்லோகம் 35 அந்த மாதிரி வரிசையாக படிச்சுட்டு வாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் அது. ஸோ கிருஷ்ண பலராம் டெம்பிள் அப்படி தான் அது வரும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரமண நேத்தி அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா கிடையாது, இப்போ ஃபுல்லாக சிட்டி மாதிரி ஆயிடுச்சு அந்த இடம்லாம். ஸோ அந்த இடத்துல தான் கிருஷ்ணன் பலராமரை என்ஜாய் பண்ணாங்க. அது பக்கத்துலேயே இஸ்கான் சைட் இருக்குது, அதனால் அது பேர் என்ன, அதனால கிருஷ்ண பலராம் டெம்பிள் வச்சிடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். ரொம்ப மிகப்பெரிய கோயில் வரணும்னு சொல்லி அவருடைய ஆசை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரோப்பா லெக்சர் எடுக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ட்ஸ்லாம் அப்படி நல்லா அழகாக பாடும். அது கூ பண்ணும், சிப் பண்ணும், குக்கூலாம் இருக்குல்ல, குயில் கூ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கிளிகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப விருந்தாவனே ஒரு சூப்பராக இருக்கும். ஓகே, விருந்தாவனையே நிறைய குரங்கு இருக்குன்னா, நிறைய குரங்கு பண்டிகைலையும் இருக்குன்னா, அங்கே நம்ம போகும்போது உள்ள போகிற பக்தர்கள் வந்து விருந்தாவனில் வாசிப்பாங்க. நிறைய பேர் போயிட்டு விருந்தாவனில் ஒருத்தர் வசிச்சானா அவருக்கு வந்து லிபரேஷன் கிடச்சிடும். ஆனால் அங்கேயும் போயிட்டு அவர் வந்து இந்த பௌதியத்தை எப்படி இன்பமாக இருக்கலாம் அல்லது புறங்களை எப்படி தூக்கலாம்னு சொல்லி போயிட்டார்னா அவர் மிகப்பெரிய அபராதம் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு என்ன கிடைக்குன்னா அடுத்த பிறகு வந்து ஒரு குரங்காவோ இல்லை பன்றியாவோ கிடச்சிடும் விருந்தாவனம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விருந்தாவனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பன்றிகள் ஏகப்பட்ட குரங்குகள் இருக்கும். ஓகே, இது இந்த மாதிரி தவறுகள் பண்ணவங்க தான் அப்படி வர்றாங்கன்னு பிரபா சொல்கிறார். அதனால் அந்த மாதிரி வந்தவங்களை கூட திட்டக்கூடாதுன்றார் பிரபா. ஏன்னா பெரிய பெரிய கோஸ்வாமியாக வந்திருப்பாங்க, மீன்ஸ் இந்த குழந்தைகளை அடக்காமல் இந்த பரம்பரை வந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வர்றாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலே எழுதாங்க. இதை படிச்சுட்டு அங்கே உள்ள கோஸ்வாமிக்கெலாம் ரொம்ப வருத்தம். ஆனால் பிரபா சொன்னார், இப்போ உள்ள கோஸ்வாமிஸை சொல்ல ஓல்டில் அப்படி இருந்தாங்க, மீன்ஸ் ரூப கோஸ்வாமி கிடையாது, அதுக்கப்புறம் ஒரு பரம்பரை மாதிரி வந்து வர படித்தாங்கல்ல, அப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை, அதை தான் அவர் பட்டிருக்காருன்னு சொல்லி ஹைகிரிவ் அதை தான் இருக்காருன்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணிட்டார் பிரபா. ஸோ அதெல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இல்லையோ இருந்தால் அவங்க வந்து என்ஜாய் பண்ணலான்ட்டு இருக்காங்களோ, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு என்ஜாய் பண்ணலாம்னு வச்சுருக்கணும், அவங்களும் அப்படியே இருக்குன்னா அந்த மாதிரி பிறவி கிடச்சிடுமா, குரங்கு இல்லை பன்றியாக கிடச்சிடுமா. அவங்க ஒரு பிறவி இந்த மாதிரி கஷ்டப்படணும். அதனால் டேஞ்சர் ஆக்சுவலாக பிருந்தாவனில் என்ன டேஞ்சர்னா, நல்லது பண்ணால் ரொம்ப தூக்கி விடும், கெட்டது பண்ணால் அது ரொம்ப கீழே கொண்டு போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த சூப்பரான ஏரியா. ஸோ ரமண ரீத்தி அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சி ஹவு திஸ் ரிவர் பேங்க் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகான அட்மாஸ்பியர், ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வண்டுகள்லாம் ரிங்காரம் விடுது. இந்த காடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான மரங்கள்லாம் இருக்குது. ரொம்ப அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாடுகள்லாம் என்ன பண்ணோம், கிருஷ்ணனுடைய காலில் செப்பல் போட மாட்டார். ஏன்னா எந்த ஒரு மாட்டுக்கும் எந்த ஒரு கண்ணுக்குட்டிக்கும் செப்பல் இல்லை, நானும் போட மாட்டேன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லிடுவோம். அதனால் மாடுகள்லாம் என்ன பண்ணுமா, ரொம்ப கடினமான அந்த கற்களை எல்லாம் அந்த காலை வச்சு எல்லாம் குத்தி 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 ரொம்ப சாஃப்டாகிடுமா. அதனால் விருந்தாவன நேரத்தில் சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மண்ணெல்லாம். ஓகே, அதனால் இது வந்து முக்கியமான இடம், கிருஷ்ணனுடைய இந்த பாஸ்ட் டைம் நிகழ்த்தக்கூடிய மிக முக்கியமான இடம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து விருந்தாவனில் கோயில் கட்டணும், கிருஷ்ண பலராம மந்திர் கட்டணும், ரமணாதேத்தி இல்லைன்னு சொல்லி பிரபா ஆசைப்படுறான். ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராவல் ஏஜென்சியை வந்து இஸ்கானுக்கு ரெட்டை எழுதுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல ரெக்காமடேஷன், நல்ல விடுதியெலாம் தண்ணி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஃபாரின் டூரிஸ்ட் வர மாதிரி விடுதி தங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டெம்பிளை வந்து நாங்கள் டூரிஸ்ட்டில் எங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்குவோம், எல்லோரும் உங்கள் டெம்பிளுக்கு வந்து தங்குவாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் ஆகிடும் இஸ்கானுக்கு. யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸ்லாம் வருவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ வைஷ்ணவர் வந்து பலராம எதுக்கு வர்ஷிப் பண்ணுறாங்க, ஆன்மீக சக்திக்காக வெளிப்படுறாங்க. டு ஹெல்ப் யூ இன் டிஃபிஷியன்சி, சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். பலராம் வந்து சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். ஸோ இப்போ வந்து கிருஷ்ண பலராம் வந்து நித்யானந்தா வந்திருக்காங்க. சைத்தன்யா கிருஷ்ணரே, நித்யானந்தா வந்து பலராமர். ஸோ அதனால் இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய பலராமருடைய அந்த
மெர்சியை வந்து நித்யானந்த பிரபு என்ன பண்ணுறாரு, விநியோகிக்கிறாரு. பல்ராம் வந்து விநியோகிக்கிறாரு சொல்கிறது தான் இந்த விருந்தாவன் டெம்பிள். ஸோ அங்கே வந்து ராதா ஷியாம சுந்தர் அவங்களுடைய விக்கிரகமும் அப்புறம் வந்து கோபீஸ்வரர் லலிதா விக்கிரகமும் அங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிரபாத் ஆசைப்படுறாங்க. ஸோ ஃபுல்லாக விருந்தாவனில் இருக்க முடியல அவரால். அவர் வெளியே போயிட்டாருன்னா என்ன ஆகிடும், இதோடைய இது வந்து குறைஞ்சிரும், ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். ஓகே, அப்போ வந்து அதான் சொன்னேன் இல்லையா, அந்த இவருக்கு குருதாஸ்க்கு வந்து டேம் சீப் பாபு அப்படின்னு சொல்லி பேர், பாபுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டேம் சீப் பாபு அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வச்சுதான். ஓகே, அதனால் பிரபா என்ன பண்ணுவார், எதையுமே நம்ப மாட்டார். அவரே என்ன பண்ணுவார், பில்லெல்லாம் வாங்கி அவரே தான் எல்லாம் சைன் பண்ணுவார். இவர் ஒரு பில் வச்சுக்கணும், டூப்ளிகேட் பில் ஒருத்தர் வச்சுருப்பாரு, இவர்கிட்ட வந்து தான் சைன் வாங்கணும், அந்த மாதிரி வச்சுருந்தார் பிரபா. ஓகே, சில சமயம் என்ன பண்ணுறாரு, இந்த குருதாஸ் வந்து இந்த மாதிரி காசை வந்து சில சமயம் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிறத வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணிடுவார், இந்த மாதிரி மிஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ 1972 கார்த்திகை மாதம், கார்த்திகை கொண்டாடுவாங்களா, அந்த டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டேட்டில் வர்றாரு. ஓகே, ஒரு வருடங்கள் விருந்தாவனில் இருந்துட்டு அப்புறம் வருடங்கள் அந்த கார்த்திகை இருந்துட்டு வெளியே போயிட்டார், ஒரு வருடங்கள் வெளியே போயிட்டார், 1 இயர் வெளியே சுற்றி போகிறார், மீன் ஸ்பீச் பண்ண போகிறார் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு. எல்லா கண்டங்களுக்கும் போகிறார், நிறைய பிளேஸ் விசிட் பண்ணுறார். இருந்தால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் பாம்பேயில் விருந்தாவனில் மாயப்பூரில் எப்படி டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, எப்படி இருக்குது ஃபினான்ஸ் சிச்சுவேஷன், இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கார் பிரபாதர். ஓகே, ஏன்னா ஏன் விருந்தாவனுக்கு வரல, நான் பிரபாதர் ஏன் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல, குருதாஸ் வந்து அப்படி லெட்டர் எழுதுவார், எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லா டெம்பிள்லாம் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம், எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கு, ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி 1973 ஓப்பன் பண்ணிடலாம் பிரபாதம் சொல்லி ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் அங்கே போய் பார்த்தா தெரியும், பக்தர்லாம் போய் பார்ப்பாங்க, அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடாகவே இருக்காது, ஒரு ஃப்ளோர் கூட போட்டுருக்க மாட்டாங்க. இவர் பயங்கரமாக ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் பிரபாதட்ட. ஸோ பிரபா சொல்லுவார், மான்சூன் வரதுக்குள்ளே ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் மழை பயங்கரமாக பையன் முடிக்க முடியாதுன்னு சொல்லுவார் பிரபாதர். சரி, யார் விசிட் பண்ணாலும் தெரியும், இது வந்து இன்னும் முடியவே முடியாதுன்னு சொல்லி தெரியும். ஓகே, ஆனால் அவர் குருதாஸ் வந்து என்ன எழுதுவார், எல்லாம் முடிச்சிடலாம், நீங்கள் இதெல்லாம் பிரபாதர் அப்படி இப்படின்னு சொல்கிறார். ஓகே, பிரபாதம் என்கரேஜ்மெண்ட் ஆகிற மணி வந்து பிரச்சனை இல்லை, இவ்வளோ நாள் மணி வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வாங்கிடலாம், ஜஸ்ட் இந்த மணியை வந்து நீ கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன ஆயிடுச்சு, அப்படி இந்த லெட்டரில் வந்து தெரிய ஆரம்பிச்சு ஜென்மாஷ்டமிக்குள்ள முடிய முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, பிரபாதர் ரொம்ப அவர் வந்து எது சொல்லலாம். ஓகே, ஆனால் பிரபாதர் சொல்கிறார், அக்டோபர் மாதம் நான் விருந்தாவனுக்கு வரேன், எனக்கு ஒரு பிளேஸாவது கொடு, ஒரு ரூமாவது ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஓகே, ஏன்னா நான் வெளியில் தான் வசிச்சுட்ருக்கேன், இப்போ வந்து எனக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, ரூம் வந்து ஒரு குயிக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அதே சமயம் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி வந்து எழுதுறாரு, இந்த மாதிரி இவங்க விருந்தாவன் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு, பட் மணி வந்து ரெகுலராக வர மாட்டேங்குது, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்போ கொடுக்கலன்னா எப்படி வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் போகும் அப்படின்னு சொல்லி தமால் கிருஷ்ண கோஸ்வாமி எழுதுறாரு. ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே உள்ள டிவோட்டிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ சுபலான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, சுபல் மகராஜ், அவர் வரார். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்னை ஃப்ரீ பண்ணி விட்ருங்க, நல்லா அந்த விருந்தாவன் மண்ணில் வந்து நான் உருண்டு கொண்டுக்கிறேன், நல்லா ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நல்லா பிரசாதம் சாப்பிட்றேன், நான் ஃப்ரீயாக இருக்குன்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா பெஸ்ட்லேருந்து நான் இதுக்கு தான் வந்தேன் இங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விருந்தாவனுக்கு வந்த காரணமே அதுதான், இந்த மாதிரி விருந்தாவனில் வந்து எந்த விதமான ஆங்ஸைட்டி இல்லாமல் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஆனால் பிரபா என்ன சொன்னார், இல்லை இந்த மாதிரி கிருஷ்ணனுக்காக நீ ஆங்ஸைட்டி எடுத்துக்கணும், அதுதான் கரெக்டுன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஹார்ட் லேபருக்கு ஆங்ஸைட்டி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் அதுதான் வந்து பியூர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கிருஷ்ணா, அப்படி தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ பிப்ரவரியில் திருப்பி போகிறார் பிரபாதர், 1974 பிப்ரவரியில் போகிறார். ஸோ விருந்தாவன் தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபாதர். குருதாஸ் வந்து சோர்பி பிரபுட்ட கேட்குறார், எவ்வளோ நாள் முடிக்கலான்னு சொன்னால் அவர் சொல்கிறார், 1 மந்தில் வந்து முடிக்கலாம் அப்படின்றார். உடனே அவர் குருதாஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறார், 2 வீக்ஸில் நான் வந்து முடிச்சிடுவேன் பிரபாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபாத் வந்து 2 வீக்ஸ் சொன்னோடனே பிரபாத் சொல்கிறார், ஏன் 1 வீக்கில் முடிச்சு 3 வீக்ஸில் முடிச்சுடுவேன், பிரபாத் வந்து 2 வீக்ஸில் முடிங்க அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இது சீக்கிரமாக முடிக்கணும், பிரபாத் வரதுக்குள்ளே கரெக்டாக முடிச்சிடணும்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெயிண்டிங்கும் பிளாஸ்டிங்கும் சைமல்டேனியஸாக பண்ணுவாங்க. பெயிண்ட் காயவே செய்யாது. பிரபாத வழக்கில் என்ன பண்ணுவாங்க, டெம்பரராக ஃப்ளோர் போட்டுருவாங்க. எல்லாத்தையும் போட்டு உள்ளே போட்டு மீன்ஸ் கவுடங்கு பிரிக்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து மூடி வச்சுருவாங்க. சீட்ஸை வச்சு உட்கார்ற மாதிரி ஒரு தட்டை மாதிரி போட்டு இது ப்ளைவுட்லாம் போட்டு அது மேலே ஷீட்டை கவர் பண்ணி வச்சுருவாங்க. பிரபாத உட்கார்ற மாதிரி. ஓகே, கீழே வந்து என்ன இருக்கும், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை ஃப்ளோர்லாம். ஸோ பிரபா வந்து பார்க்குறாரு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ரூம் பார்த்தீங்கன்னா பயங்கர கோல்டாக இருக்கும். பிரபா கோல்டே பிடிச்சிடும், இருந்தாலும் ரூம் மாற்ற மாட்டார். ஓகே, இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடு அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். நான் இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்ச நாள் இங்கே தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். இது வந்து பிரபா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ஏன்னா இது வந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னால பிரபா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம வந்து விருந்தாவன்லேருந்து நம்ம ஏகதை ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லி தான் அவர் ரூபகோஸ்வாமி பிளேஸ் வந்து இருக்கிறார் இல்லையா. இப்போ இங்கே வந்து ஒரு பிளேஸே வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. யாருக்குமே வீடியோ வர மாட்டேங்குதுல்ல, உங்களுக்கு ஈஸியாக வரல, உங்களுக்கு வீடியோ வரல? வரலண்ணா? ஓ, கலர் மறைஞ்சி வருது எனக்கு. நான் இத்தனோட மாடல் வரல. இல்லை, வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்க வரவே இல்லை ஆக்சுவலாக. ஏதோ பிரச்சனை இருக்குது, கூகுள் மீட்லேயும் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு கொடுத்துருப்பார்ல மிஸ்டர் எஸ்ன்னு ஒருத்தர், அவர் பேரை போடல. அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் லேண்டு நான் கொடுத்தேன், ராதாராணிக்கு கொடுத்துட்டேன், ஆனால் முன்னால் இருக்க 50 அடி லேண்டை நான் எடுத்துப்பேன் அப்படின்றார். அங்கே நான் கடையெல்லாம் போடதான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றார். பொறப்பா பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கொடுக்குறதா சொல்லிட்டீங்க, நாங்கள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் என்னென்னு தெரிஞ்சால் இந்த டீட் சைன் ஆகலை, சேல் டீட் சைன் ஆகலை. அதுக்குள்ளே அவர் மாத்துறாரு. நான் முன்னா உள்ள 5, ஏன்னா இப்போ நல்லா போயிட்டுருக்குல்ல, லேண்ட் நல்லா போகுது, எல்லாம் நிறைய ரிவோர்டிஸ்லாம் வராங்கன்னா என்ன பண்ணுறாரு அவர், இந்த மாதிரி டேர்ம்ஸை மாத்துறாரு. ஓகே, நான் முன்னா உள்ள லேண்டை பற்றி நான் எடுத்துக்கிறேன்றார். உடனே பிரபா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஹரே கிருஷ்ணா, இவர் எஸ் எழுதுறாரு. இந்த மாதிரி பிரபா நவ் இன் விருந்தாவன் இவர் லெட்டர் எழுத சொல்கிறார் செக்ரட்டரி. ஹரே கிருஷ்ணா, மிஸ்டர் எஸ் பிரபாதர் விருந்தாவன் தான் இருக்காங்க, 13ஆம் தேதி இருப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் ஏதோ சொல்லியிருக்கீங்களா, அதை வந்து நீங்கள் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். பிரபாதர் அந்த அந்த மிஸ்டர் எஸ் சொல்கிறார், ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் லேண்ட் வந்து நான் வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே டிசைட் பண்ண மாதிரி லெட்டர் நான் திருப்பி போடுறேன்னு சொல்லி போட்டிருக்காரு. டெலிகிராம் படிக்கிறார். நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ண மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனை நான் வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். எப்போ டிசைட் பண்ணார், இவரே டிசைட் பண்ணிட்டார். லேண்டு கொடுத்தவரே தானம் தானே கொடுத்துருக்காரு, இப்போ நான் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை. இஸ்கானுக்கு தானமாக கொடுத்தாரு, ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஆனால் டீடு சைன் ஆகலை. இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க, தானம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய பாவம். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய இதே நடக்கும். பிரபா அதை வந்து பார்ப்பார். ஓஹோ, பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கணும்னு சொல்லி. அப்போ தான் பக்தர்களுக்கு புரியும், இதுவும் பாம்பே மாதிரி வருதே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஒய் ஹரின்னு கேட்டால் இப்போ தெரியுதுல, ஏன் அவசரப்படணும்னு கேட்டால் இந்த மாதிரி தான் ஆகும். கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து லேசியாக இருக்கக்கூடாது, கிருஷ்ணாவுடைய சொத்தை என்ன பண்ணணும் வந்து இது பண்ணி அபகரிக்கிறது ரெடியாக இருப்பாங்க அவங்க. பிரபா வந்து அவருடைய ஃப்ரெண்டு கல்கட்டாவில் இருக்காங்க, அவங்க சொல்கிறார், இந்த மாதிரி மிஸ்டர் எஸ் வந்து என்எஸ் வந்து இந்த மாதிரி எஸ் வந்து இந்த மாதிரி பண்ணார். அவருடைய பிரதருக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் நாங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ திடீர்னு ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கிறேன்னா இஸ்கானுடைய டெம்பிளோட இது போயிடுமே. ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து பேக்கில் இருந்தால் இஸ்கான் யாருக்கு தெரியும். அதே மாதிரி எல்லாம் வர முடியும், இந்த கடைக்கு வர மாதிரி அவர் பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ மிஸ்டர் எஸ் இவன் தான் இல்லை, அதனால் அவங்க பிரதர்ஸ்லாம் பேசுகிறார், அவங்க லாயர்ட்டெல்லாம் பேசுகிறார். இது ஸ்ரீமதி ராதாராணி நேமில் கொடுத்துட்டார், அவர் எப்படி அந்த லேண்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா அது படி பார்த்தோன்னா மிஸ்டர் எஸ்ஸுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது லேண்ட் எடுத்துக்கிறது. அவர் கொடுத்துட்டார். உடனே பிறப்பா என்ன சொல்கிறாரு, 12 அடி உயரம், 12 feet ஹைட், 12 அடி உயரம், காம்பவுண்ட் சுவர் கட்டிடு அப்படின்ட்டார். பிறப்பா ஃபுல்லாக காம்பவுண்ட் சுவர் கட்டிடு அப்படின்ட்டார். வேகமாக கட்டுறான், காம்பவுண்ட் சுவர் கட்டுறான். ஓகே, 4 மணிக்கு பிறப்பா அங்கே உட்காந்துருக்காரு, கோல்டாக இருக்கும், ஒன்றா வரல. ஓகே, அப்போ வந்து ஒரு சின்ன லேம்ப் கட்டிருக்காரு, பண்ணியிருக்காரு. ஸ்ரீமத் பாமா பர்பட் வந்து படிச்சுட்டு இருக்காரு, டிக்டேட் பண்ணிருக்காரு, அமைதியாக உட்காந்துருக்காரு. ஓகே, அவருடைய சர்வெண்ட் வந்து வெயிட் பண்ணி எட்டி பார்க்குறான், பிரபா என்ன பண்ணுறான்னு சொல்லி எட்டி பார்த்துருக்கான். சத்சரு மகாராஜ்
ஸோ சசிவராத்த தெரியல அதுதான் அந்த புக் எழுதினார். அவர் எட்டி பார்க்குறாரு, ரொம்ப கோல்டாக இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம குரு மகாராஜ் என்ன பண்ணுறாரு, அப்போ கரெக்டாக பிரபாதம் பெல் அடிக்கிறார். உடனே இந்த சர்வன் நமக்கு தான் கூப்பிட்றாங்க, ஓடுறாரு, குடுன்னு ஓடிறாரு. ஓடி என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ரூமுக்குள்ளே போயிட்டு விழுந்து கும்பிட்றாரு. ஓகே, பிரபாதம் வந்து அப்படி அமைதியாக ரொம்ப கிரேவாக இருக்கார். ஓகே, சார் மகாராஜ் விழுந்து கும்பிட்டு கேட்குறாரு. அப்படியே வந்து ஆஹா நம்ம குருமாரம் தனியாக இருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லி பிரபாதம் வந்து உட்காந்துக்கிறார், அமைதியாக வந்து உட்காந்துக்கிறார் அவரும். ஓகே, பிரபாதம் வந்து பேசுகிறார். பிரபாத் சொல்கிறார், சரி ஏதோ பயங்கரமாக சொல்லப்படாது, நம்ம ஏதோ பண்ண போனோம், அப்படி பெரிய வெளியில் சொல்லப்படாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. பிரபா சொல்ல கிருஷ்ணா புக் எடுத்துகிட்டு வா, வால்யூம் 2 எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டார். ஓகே, உடனே ஓடி போய் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு எடுத்து வந்து உட்காந்துடுறாரு. உட்காந்தோடனே கிங் நிருகா, இந்த கிங் அந்த அரசர் இருக்கால நிருகா, அவருடைய ஸ்டோரியை படி அப்படின்வார். என்னாச்சு பிரபா இருக்கு, ரொம்ப சந்தேகத்தில் ஒரு நல்லா கத்தி படி அப்படின்பார். உடனே ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கத்தி படிப்பார். பிரபா முன்னால் ஸ்வரூப் சத்ஸ்வரூப் மகாராஜ் என்ன பண்ணார், கத்தி படிக்கிறார். ஓகே, எதுக்காக இதை படிக்க சொல்லார் இந்த ஏர்லி மார்னிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏற்கனவே பார்த்தா காலைல வந்து பாவதம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பார், எதுக்காக வந்து இப்போ படிக்க சொல்லாருன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பார், படிச்சுட்டு இருப்பார். பிரபாதுக்கு மோஷனே இருக்கார், அப்படியே கவனமாக கவனிச்சிட்டே இருப்பார் அப்படி. ஓகே, கிங் இருக்கா கரை சைலண்ட்டாக இருக்கும். அப்போ தான் சத்ஸ்வரூப் மகாராஜ் புரியும் நம்மளுடைய மிஸ்டேக் என்னன்னு சொல்லி, அவர் மிஸ்டேக். ஓகே, ரொம்ப அவர் படிக்கிறது அவருக்கு நல்லா கேட்கும். யாருக்கு, சத்ஸ்வரூப் மகாராஜ். ஏன்னா பிரபாத் பேசவே மாட்டார், படிக்கிறது வேறு யாராவது இப்படி அமைதியாக கேட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், நம்ம படிக்கிறது நமக்கு நல்லா கேட்கும். அந்த மாதிரி இருக்குது, ஒரு நிசப்தமான ஏரியா. கிங் நிருகா என்ன பண்ணுவான்னா, நிறைய பசுக்களை வந்து தானமாக கொடுப்பார் பிராமணர்களுக்கு. ஒரு நாள் என்ன ஆகிடுனா, 2 பிராமணருக்கு வந்து தானம் வந்திருப்பாங்க. அப்போ நிறைய கவுஸ் கொடுத்தோன்னா ஒரு பிராமணர்கிட்ட இருக்க ஒரு கவு நிறைய கவு கொடுத்துருப்பார், மில்லியன்ஸ் ஆஃப் கவுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு கவு வந்து இன்னொரு பிராமணனுடைய அந்த இதுக்கு போயிடும். ஓகே, இப்போ 2 பிராமணர் சண்டை வந்துடும். இது என்னுடைய கவுவை நீ வந்து கொடுத்துட்ட, 2 பேரும் சண்டை வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து கிங் முன்னால் வந்து சண்டை போடுவான். அப்போ நிருகா சொல்வார், நான் வந்து ஒரே கவுக்கு பதிலாக 1,00,000 கவு கொடுத்துட்றேன், தயவுசெய்து நீங்கள் சண்டை கொடுங்க. இந்த ஒரு கவு யாருக்குன்னு இல்லையா, யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க, அதுக்கு பதிலாக நான் 1,00,000 கவு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவன் 2 பேருமே ஒத்துக்க மாட்டான். அது எப்படி, 1,00,000 கவுலாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய பிராமண சொத்தை எடுத்தது நீ கவர்மெண்ட்டே எடுத்தாலுமே அப்படின்னு சொல்லி சட்டை தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுவான். அவங்க எதுவும் கஷ்டலாம் பண்ண மாட்டாங்க. நிருகா கோவத்தில் போயிடுவான். போன உடனே என்ன ஆகிடும்னா, அந்த கோவத்தினால என்ன ஆகிடுமா, இந்த நிருகா வந்து ஒரு பள்ளியாக பிறந்துடணுமா அடுத்த பறவைகள். அப்படி தான் அந்த பள்ளியாக இருப்பான் வந்து கிருஷ்ணா விடுவிப்பார் இல்லையா. இதை வந்து படிச்சுட்டு இருப்பார் சத்ஸ்வரூப் மகாராஜ் நைட்டு தான். சி மீன்ஸ் மார்னிங். பாம்பு, சரி பள்ளி தான், லிசார்டு பள்ளி தான் வரும், பள்ளியாக தான் வருவார். ஓகே, அப்போ திடீர்னு அவருக்கு சத்ஸ்வரூப் மகாராஜுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். அடடா நம்ம ஏற்கனவே ஏமாற்றிட்டோமே, இதைத்தான் படிக்க சொல்கிறாரு நம்மளை. அவருக்கு ஃபுல்லாக நெஞ்சில் பயம். ஆஹா நம்ம வந்து நம்ம குரு திருநதை கண்டுபிடிச்சிட்டாரா. அவர் குரு மகாராஜை திடீர்ப்பார். என்ன திடீர்ப்பார்னா, ஒரு சாக்ஸு, காலில் போகிற சாக்ஸ் இருக்குல்ல, பேர் ஆஃப் சாக்ஸு, நிறைய பிரபாத் கிஃப்ட் வரும். அந்த கிஃப்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரபாத் மேக்ஸிமம் கொடுத்துருவார். இதை ஒரு 2 சாக்ஸ் வச்சுருக்கார். 2 ரொம்ப குழு செய்யப்பட்டார். அந்த சாக்ஸை பிரபாத்தை கேட்காமலே எடுத்து போட்டுக்கிட்டார். ஓகே, பிரபாத்தை கேட்கல, அப்போ திருடு தானே அது. ரொம்ப அவர் வர பொருள்லாம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணார் பிரபாத், மற்ற எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆனால் இவர் கொடுக்கல, இவரே எடுத்துக்கிட்டார். ரொம்ப கோல்டாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, சாக்ஸை எடுத்து போட்டுக்கிட்டார். இதைத்தான் பிரபாத் நம்ம படிக்க சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு பிராமணனுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்தோன்னா நமக்கு தண்டனை கிடைச்சதுன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருப்பார். ஓகே, இப்போ நம்மளுடைய சீட்டிங் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பார். எல்லாம் ஸ்டோரிலாம் சொல்லி முடிச்சு அமைதியாக பார்த்துப்பா. பிரபாத் அமைதியாக இருப்பார். என்ன பிரபாத் தூங்கிட்டாரான்னு சொல்லி யோசிப்பார். ஏன்னா ரொம்ப நேரம் அமைதியாக இருப்பார், மூவே பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவார்னு சொல்லி 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவார். பிரபாத் கடைசியில் 5 நிமிஷம் கழிச்சு பேசுவார். ஓகே, இப்போ வந்து இந்த சாப்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போய் டைப் பண்ணு, நான் சொல்கிற மாதிரி. ஓகே, எதுக்காக இந்த ஸ்டோரியை படித்தோம், எதுக்காக டைப் பண்ண சொல்லார், ஒன்றுமே அவருக்கு புரியாது. ஓகே, இப்போ நான் ஒரு லெட்டர் எழுதுறேன் அப்படின்பார். என்ன லெட்டர், யாருக்கு லெட்டர்னா மிஸ்டர் எஸ்ஸுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். இந்த மாதிரி மிஸ்டர் எஸ் வந்து பிருந்தாவனில் எங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு லேண்டு கொடுத்தாரு. லேண்டு கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டும் சொல்லிட்டாரு. ஓகே, ஒரிஜினல் அக்ரிமெண்ட் போட்டார், ராதாராணி சாட்சியாக வச்சு போட்டார். என்டைய லேண்டு எனக்கு கொடுத்துட்றேன்ட்டாரு. ஆனால்
இதை கடைசியில் என்ன பண்ணுறாரு, ஃப்ரண்ட்டில் இருக்கிற பர்சன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துக்கிறாரு. இப்போ இந்த நிர்கா ஸ்டோரியை படித்து இதை அட்டாச் பண்ணு. இந்த கிங் நிர்கா வந்து அறியாமையிலேயே அந்த மாடு போனதுக்கே அவருக்கு பள்ளி பறிவு கிடைச்சிருக்கு. நீ வேணேன்னு அந்த லேண்டை எடுத்தேன்னா உனக்கு என்ன கதி கிடைக்கும்னு சொல்லி லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லி இப்போதான் சத்குரு மகாராஜுக்கு வந்து என்ன ஆகிடும், ரிலீஃபாக இருக்கும். ஆஹா, நம்ம சாக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதை சொல்லலை, இது வந்து பெரிய பிரச்சனை சொல்லி கடை லெட்டர் எழுதுவார். ஓகே. ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ ப்ரோப்பா வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பெருசாக இது பண்ண மாட்டார். இருந்தாலும் அவர் கொஞ்சம் என்னுடைய குற்ற உணர்வு வந்து என்ன பண்ணுவார், கரெக்ட் பண்ணிப்பார். இந்த குற்றத்தை கரெக்ட் பண்ணிப்பார். ஸோ அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவார், அவர் பிருந்தாவனில் வாக்கிங் போவார், டெய்லி வாக்கிங் போவார், மார்னிங் வாக். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச நாடு. ஓகே. பௌதிகத்தில் வந்து வளர்ச்சி அடைஞ்ச நாடு அமெரிக்கர்கள், யூரோப்பியர்கள், அந்த மாதிரி வெஸ்ட்டு கல்ச்சர். வெஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, பணத்தில் வந்து ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் போவார், நல்ல ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு என்ன பண்ணுவார், நல்லா வாக் பண்ணுவார் டெய்லி மார்னிங். ஸோ சேவ் பண்ணுறது கூட வெஸ்ட்டில் மிஷின் இருக்குன்னு சொல்லி பிறப்பா சொல்லுவார். நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஆனால் இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, தவறாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஹோல் புத்தியை என்ன பண்ணுறாங்க, நாய்கள் பூனைங்க மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பிறப்பா சொல்கிறார். ஸோ அப்போ ஒரு டிவோட்டி கேட்பார், இந்த பிருந்தாவனை எப்படி கிருஷ்ணாவுடைய இடம்னு தெரிஞ்சுக்கிறது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க, கண்டாமினேட் பண்ணுறாங்க, இங்கேயும் சண்டை நடக்குது, ஒரு மாதிரி புகையெல்லாம் பிடிக்கிறாங்க. இது எப்படி நம்ம பிருந்தாவோட கிருஷ்ணாவோட அபோர்ட்னு சொல்லலாம்னு சொல்கிறார். அப்புறப்பா சொல்ல, இது வந்து உன்னுடைய புலங்கள் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறனால தான் உனக்கு தெரியல. உன்னுடைய கண்களை வந்து கிருஷ்ணனுடைய அன்பு தொண்டு அன்பு அந்த இதுலேருந்து பூசிக்கிட்டேன்னா உன்னால் விருந்தாவன் பார்க்க முடியும். இந்த விருந்தாவனை வந்து நீ பார்க்குற அந்த எக்ஸ்டர்னல் அந்த கண்கள் அந்த தோட்டத்தில் வந்து நீ அதை வச்சு நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி பிறப்பா சொல்கிறார். அப்படி பிறப்பா போயிட்டுக்கல என்ன பண்ணுவாங்க, நிறைய பக்தர்கள் வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெய் ராதே ஜெய் கிருஷ்ணான்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாம் அவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செப்பல ஓரமாக கழட்டி வச்சுட்டு பிறப்பா மூலம் அப்படி சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணுவாங்க. பிறப்பா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போவார். அது மீன்ஸ் அதை அப்ரூவ் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அதனால் இந்த வேலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாபாஜிலாம் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பாபாஜி இருப்பாங்க. பாபாஜினா யாரு அப்படின்னு சொல்லி பிறப்பா சொல்வார். இந்த கிருஷ்ணோ கீர்த்தன கான நர்த்தன கலா பாதோஜனி பிராஜிதா அது வந்து தெரியுமா, வைப்பாது நமஜே ஜமண்டலபதி ஸ்ரீனீம் ஜனா துச்சப. ஒரே ஒரு லாயின் கிளாத் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் பாபாஜி, இப்படி தான் இருந்தாங்க. அந்த எப்பயுமே கோபிஸ் நினச்சிட்டே இருப்பாங்க. லாயின் கிளாத் இல்லை. ஸோ பிருந்தாவன் வந்து ரூப கோஸ்வாமி சனத கோஸ்வாமி கிஃப்ட்டு நிறையா புக்குகள் இருக்காங்க, நிறையா அவங்க படிச்சிருக்காங்க. அவங்க வில்லங்களுக்கும் இவங்களுக்குமே ஃப்ரெண்டு தான். ரஷ்யன்ஸுக்கும் டிவோட்டிஸ்க்கும் ஃப்ரெண்டு தான். அவங்க எல்லாருக்கும் சமமாக இருப்பாங்க. அதனால் இந்த பாபாஜிலாம் வந்து இந்த மாதிரி ரூப கோஸ்வாமி ட்ரெஸ்லாம் பண்ணக்கூடாது. இவங்களால சிகரெட் கூட விட முடியல. இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய உடையை மாத்திரம் கோஸ்வாமி மாதிரி மாற்றிக்கிட்டு பாபாஜின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் சீட்டிங் சொல்லி ப்ரொப்போஸ் சொல்கிறார். ஓகே. ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆசிரமத்தில் நம்ம நேர்மையாக இருந்து என்ன பண்ணோம், அதில் பக்தி பண்ணால் போதும். 24 hours கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடணும் அப்படின்னு ப்ரொப்போஸ் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அவருடைய ரூமில் இருக்கார். இப்போ எங்கள் பில்ஸ்லாம் எங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணுவார் ப்ரொப்போஸ். இந்த கட்டுற பில்லாம் எடு, பிருந்தாவனில் என்னென்ன செலவு இதெல்லாம் பில் எடுப்பார். அவன்கிட்ட டூப்ளிகேட் இருக்கும். ஒரிஜினல் வந்து டெம்பிள் பிரசிடென்ட் டெல்லியில் இருக்கவர்கிட்ட இருக்கு அப்படின்வார். இதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே வேணும். நான் வந்து ஆடிட்டர். இப்போ நான் வந்து ஏசி பக்தி வந்த சுவாமி கிடையாது, இப்போ நான் ஆடிட்டர். புரியுதா உனக்கு, எனக்கு எல்லா பில்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் ப்ரொப்போஸ். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஓகே. அடிக்கடி என்ன பண்ணுறார், குருதாஸ் கூப்பிடுவார், சுரபி மகாராஜ் கூப்பிடுவார், லகதி இன்ஜினியர் கூப்பிடுவார், கான்ட்ராக்டர் கூப்பிடுவார். கான்ட்ராக்ட் பேர் அலிபாக்ஸ். அவன் வந்து முஸ்லீம். அவர் சொல்லுவார், நல்லா ஜாப் பண்ணுங்க, ஏன்னா கிருஷ்ணனுடைய டெம்பிள், நீ நல்லா ஜாப் பண்ணினா நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் உனக்கு கிருஷ்ணா ப்ளஸ் பண்ணுவார்னு சொல்லி அந்த முஸ்லீம்கிட்ட சொல்லுவார். அவர் தான் அந்த கான்ட்ராக்ட், அவர் தான் ஆக்சுவலி வேலை பண்ணது, ஒரு முஸ்லீம் தான் பண்ணது. ஓகே. ஒரு முஸ்லீம் தான், கரெக்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி மணி வந்து பிரச்சனை இல்லை, நீ நல்ல வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். $1000 வந்து அமெரிக்காவில் வரும், எனக்கு $10,000 எப்போ கேட்டாலும் வரும், எல்லாம் மணி பண்ணு அப்படின்னு சொல்லுவார். நல்லா அந்த பில்டிங் பண்ணுன்னு சொல்லுவார். ஓகே. அப்போ கேட்பார், ஜென்மாஷ்டமியில் முடிச்சிடலாமான்னு சொல்லி கேட்பார். ஏற்கனவே ஒரு ஜென்மாஷ்டமி போயிடுச்சு, இப்போ அடுத்த ஜென்மாஷ்டமி.
1970 ஜென்மாஷ்டமி போயிடுச்சு, 1974 ஜென்மாஷ்டமி. எஸ் பிரபாத் அப்படின்னு சொல்லி குருதாஸ் சொல்வார், நிச்சயமாக பண்ணிடலாம் அப்படின்னு. அவங்களுக்கு கஷ்டம், என்ன பண்ண முடியும், அவங்களும் ரொம்ப கேப்பபிள் தான், அவங்களும் டிசேபிள்ஸ் தான். ஓகே, இது கஷ்டமாக இருக்குது ப்ராஜெக்ட் முடிக்கிறவங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணாரு, பிரபாதர் வந்து கல்கட்டா போகிறாரு, கல்கட்டா வந்து மாயப்பூர் போகிறாரு. அங்கே மாயப்பூர் போகிறவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மாந்தோட்டத்தை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி மேட்லாம் போடுவாங்கள்ல, கோரப்பாய், அதில் போட்டுட்டு உட்காந்துக்கிறாரு. ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், எல்லா டிசேபிள்ஸ் உட்காந்துக்கிறாங்க. பவதானி மாதாஜி வந்துக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கல்கட்டா வந்தால் பவதானி மாதாஜி கூட வந்துடுவாங்க, பிசிஎம்மா மாதாஜி. அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரபாதுக்கு என்னென்ன அவங்க குக் பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் பிரசாதம், பல பிரசாதம் கிடைக்கிது. மாம்பழம் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க, எல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மாயப்பூரில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கூட நினச்சேன், ஒரு விட மாம்பழம் வாங்குறப்ப எல்லாம் பச்சை பச்சையாக இருந்தது, இதுனா பச்சையாக இருக்கேன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் பழத்தை வச்சிக்கிற வாயில் ஃபுல்லாக ஸ்வீட் தான். ஓகே, கொட்டை வரையும் சாப்பிட்லாம் நிம்மதியாக. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும். ஓகே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாயப்பூரில் மாம்பழம். கல்கட்டாலேயும் நல்லா இருக்கும் இல்லையா மாம்பழம். ஸோ பிரபாவுடைய கார் வந்து சந்திரவாத மந்திர் மாயப்பூர் கிட்ட வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ரோடு பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய டிவோட்டிஸாக நிற்பாங்க. எல்லாம் அமெரிக்கா, இங்கிலாந்து, யூரோப், சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கே எல்லா இடத்துலையும் வந்திருப்பாங்க. ஒரு 400 பக்தர்கள் பிளாக் பண்ணியிருப்பாங்க. பிரபாத் வரான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக காரை ஃபுல்லாக சுற்றிடுவாங்க. முன்னாலேயும் டிவோட்டிஸ், பின்னாலேயும் டிவோட்டிஸ், சைட்லேயும் டிவோட்டிஸ். கார் இன்ச்சு பை இன்ச்சாக வரும். அப்படி ஜெய் பிரபா சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டுருவாங்க பிரபாத். 4 டிவோட்டிஸ். பிரபாத் ஹாப்பியாக அப்படியே காரில் உட்காந்துட்டு வருவார். ஓகே, அந்த இது கடக்கிறதுக்கு மணி நேரம் ஆகுமா, ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டாங்க சீக்கிரம். அதுக்கப்புறம் அந்த 2 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு மணி நேரம் ஆகுமா. ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெம்பிள்லாம் நல்லா முடிச்சிருக்காங்க, நீட்டாக இருக்குது டெம்பிள். ராதா மாதவ் ஆட்டோவில் இருக்காங்க. பிரபா என்ன பண்ணுறாரு, பெரிய ஹாலில் போய் வியாசஸில் உட்கார்றாரு. உட்காந்து சொல்கிறார், இதுதான் வந்து ட்ரூலி இன்டர்நேஷ்னல் டிவோட்டிஸ் கேதரிங் அப்படின்வார். ஓகே, இப்போ தான் உலகத்தோட எல்லாரும் வந்து மீட் பண்ணுறீங்க அப்படின்வார். எல்லாரையும் நான் மாயப்பூருக்கு வரவேற்கிறேன் அப்படின்றார். ஏன்னா பக்தி வினோத் தாக்கூர் இந்த மாதிரி சொன்னார். என்ன சொன்னார், இந்த மாதிரி ஜெய் ஜெயின்னு சொல்லி ஸ்ரீலபிரபா சொல்லி கத்துவாங்க, மீன்ஸ் ஜெய் ஜெயின்னு சொல்லி பாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அமெரிக்கன்ஸு, ஜெர்மன்ஸு, ரஷ்யன்ஸு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், எப்போ வந்து இந்த மாதிரி மிருதங்க கத்தாலாம் வச்சு வாசிப்பாங்கன்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் சொல்லுவார். அதை பிரபா சொல்லுவார். சொன்ன உடனே இவங்கெல்லாம் ஜெய் பிரபான்னு கத்துவாங்க எல்லோரும். ஓகே, அவருடைய அந்த ப்ராஃபஸி நான் சொல்கிறது முன்னக்கூட்டி சொல்கிறது இல்லையா, ப்ரிடிக்ஷன். ஓகே, அது வந்து ட்ரூ ஆயிடுச்சு. இன்னைக்கு 200 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், அது இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சுன்னு சொல்லி பிரபா சொல்வார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து இந்த பெரிய ஒரு டிவோட்டி வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய மெசேஜை உலகம் முழுவதும் பரப்புவாருன்னு சொன்னது இன்னைக்கு ட்ரூ ஆயிடுச்சு. எல்லா விதமான கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ்க்கு அப்புறம் உள்ளவங்கலாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து இங்கே ஹரிகிருஷ்ணன் சேர் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாயப்பூரில் அப்படி தான் ஒரு 50,000 டிவோட்டிஸாக இருப்பாங்க இல்லையா, நிறைய ஃபாரின் டிவோட்டிஸ். ஸோ அவங்கெல்லாம் நான் சைத்தன்யா வித்யானந்த பிரபுடைய கருணைக்கு வந்து பாத்திரமா இருக்காங்க. சைத்தன்ய சாஸ்திர ஒரு ஸ்லோ இருக்கு, ஜஜ்ஜபி அமாரா குரு சைத்தன்ய ரதாசா ததாபி ஜானியாமி தாஹார பிரகாஷா. ஸோ அதனால் குரு வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு சேவகர். ஓகே, அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையில் என்ன பண்ணார், நீ விடுவிக்க தான் வந்திருக்கார். ஓகே, நல்லா பிரபாதர் வந்து இவங்க அப்படி உள்ள உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு எல்லாம் என்ன பண்ணாங்க, அவர் வந்து மரியாதை செலுத்துகிறாங்க டிசேபிள்ஸ்லாம். ஸோ பிரபாதர் வந்து டெம்பிள் ரூம்லேருந்து மேலே போகிறார். மேலே போய் பார்க்குறாரு. அங்கே போய் அவர் ரூமில் வந்து மீன்ஸ் ரெஸ்ட் எடுக்க போகிறார். ஸோ எல்லாம் பெரிய டிசேபிள்ஸ்லாம் கூப்பிட்றாரு. பெரிய டிசேபிள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, உலகம் ஃபுல்லாக இருக்காங்களா, அவங்களாம் கூப்பிட்றாரு. எல்லாம் மாயப்பூருக்கு வரணுன்றார். ஓகே, இந்த ஹோலிதாமுக்கு வந்து இந்த கீர்த்தனில் கலந்துக்கணும் அப்படின்றார். இந்த ஹோலிதாமில் வந்து கீர்த்தன் வந்து 24 hours போகணும்னு சொல்லி பிரபாதம் ஆசைப்படுறாரு. எப்போ வந்து ஸ்ரீமத் பாகவத் கிளாஸ் இருக்கோ அப்போ மட்டும் தான் ஸ்டாப் பண்ணும், மற்ற நேரம் எல்லாம் கீர்த்தன் போயிட்டே இருக்குன்றார் பிரபாதம். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டர்ன் வச்சு போட்டு இது பண்ணுறாங்க. அப்போ ஜெயபிரகாஷ் சுவாமிராஜ், அச்சுதானந்த சுவாமி மகாராஜ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பரிக்கிரம் கூட்டு போகிறாங்க. லோக்கலாக மாயப்பூரில் இருக்க பரிக்கிரம் கூட்டு போகிறாங்க அப்போ. ஓகே, ஸோ முதல்ல வந்து ஃபாரின் டிவோட்டிஸ் இங்கே வந்திருக்காங்க, அவங்க பரிக்கிரம் கூட்டு போகிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். இதுக்கப்புறம் பிரபா என்ன பண்ணுவார், அவங்கெல்லாம் கூட்டு போய் பிருந்தாவன் கூட்டு போவார். 2 பரிக்கிரம், மாயப்பூர் பரிக்கிரம், பிருந்தாவன் பரிக்கிரம். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, ஸோ மாயப்பூரில் எங்கேயும் யாரெல்லாம் டிவோட்டிஸ் இருக்காங்களோ அவங்களாம் வந்து உலகம் ஃபுல்லாக ப்ரீச் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்காங்க.
ஃபுல்லாக ப்ரீச் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி இங்கே வந்து சார்ஜ் பண்ணிக்கணும், திருப்பி நீங்கள் ப்ரீச் பண்ண போயிடணும். ஏன்னா ப்ரீச்சிங் தான் நம்மளுடைய உண்மையான ஆக்டிவிட்டி. உலகம் முழுவதும் ப்ரீச் பண்ண தான் பிரச்சனமாவுடைய ஆர்டர். அதை நம்ம நிறைவேற்றுறோம். இந்த தாமுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம இங்கே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நரோத்தமதாஸ் தாக்கூர் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க. பில்கிரிம்ஸ் எலிஜிபிலிட்டி டு ரியலைஸ் தாமா கௌராங்கே சங்கீகனே கௌராங்கே எப்படி வராது இருங்க கௌராங்கே சங்கீகனே நித்ய சித்த ஹோரிமனே சேஜாஜார்யதேந்திர ஜுதபாஷா சேஜாஜா பிரஜேந்திர ஜுதபாஷா हे गौड़मंडल भूमि जे बाजाने चिंतामणि तरह व्रज भूमि वासा तरह व्रज भूमि वासा. இது வந்து நரோத்தமதாஸ் ஒரு அருமையான சாங்கு. இது என்னன்னா, யாரெல்லாம் புத்திசாலியாக இருக்காங்களோ அவங்களாம் புரியும். இந்த மாதிரி விருந்தாவன தாமுக்கும் நவதீப் தாமுக்கும் வித்தியாசம் இல்லை. ஸோ நவதீப் தாமில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய கருணை பெற்றுக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக இந்த மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் என்ன பண்ணலாம், இந்த ஹோலி தாமை வந்து நிச்சயமாக வந்து அங்கே வந்து பகவானை சேவை பண்ணி அவங்க பகவானுடைய கருணை பெற முடியும். ஸோ இந்த நவதீப் தாம் வந்து இந்த சாதாரண கண்களுக்கு வந்து புறப்படாது, ஒரு ஆன்மீகங்களுக்கு தான் புறப்படும். ஆனால் இதுக்கும் விருந்தாவனில் சேவை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் கிடையாது. யாரெல்லாம் இங்கே சேவை பண்ணுறாங்களோ அவங்க வந்து உண்மையான அவங்களுடைய உடல் கிடைத்து அவங்க ஆன்மீகம் போயிடுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம், இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். ஓகே. ஸோ இதனால் இப்போ பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மாயப்பூருக்கு வராங்கன்னா எப்படி பிரபாதோட அசோசியேட் பண்ணலாம்னு சொல்லி வருவாங்க. ஏன்னா பிரபாதை பார்க்கவே முடியாது, அப்படி வந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பார், கண்டியாக இடம் மாறி போயிட்டே இருப்பார். ஆனால் மாயப்பூர் வந்தாலும் ரொம்ப நாள் ஒரு 15 நாள் பிரபாவை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வருவாங்க. ஓகே. மாயப்பூர் வருவாங்க, வந்தவன் வருவாங்க, அவருடைய வாக்கில் மீன்ஸ் அவர் நடந்து போகும்போது கலந்துக்கலாம், அவர் லெக்சர் கவனிக்கலாம், அப்படி நேரில் இருக்கலாம் இல்லையா, அவரோட அசோசியேட் பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் வருவாங்க. ஓகே. ஆனால் பிரபாதருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வந்தவொன்னா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாம் நின்றாசே எல்லாம் நிறைய டிவோடி சொல்கிறாங்கல்ல, அவருக்கு இது பிடிச்சிருக்கும். ஸோ மாயப்பூர் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கானது. அதனால் நல்லா சாண்ட் பண்ணிவிட்டு அப்படி நல்லா அவங்க எல்லாம் ப்ரீச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு ரிக்ரியேஷன் மாதிரி. பக்திவேதாந்தா சொல்லியிருக்காரு, there is nothing of value in the 14 words except the chanting of the holy names. நம்மளுடைய எந்த வேல்யூபிள் மோஸ்ட் வேல்யூபிள் பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்கிறது தான், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறது தான். அது ஈக்குவல் எதுவுமே கிடையாது இந்த 14 யுகத்துலேயும் அப்படின்னு பக்திவேதாந்தா சொல்கிறார். ஸோ அதனால் ஜிபிசி மீட் பண்ணுவோம் எல்லோரும் அப்படின்னு சொல்லி பிரபாதர் வந்து சொல்கிறார். இப்போ இது ஜிபிசி மீட்டிங் நடக்கணும் வருஷம் சும்மா பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அதில் வந்து என்ன பண்ணோம், ஒரு தீர்மானம் போட்டு அதை வந்து மாற்றக்கூடாது, அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விருந்தாவன் மாயப்பூரில் வந்தவொடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த சைத்தன்ய சரிதாமம் தான் புதுசாக வந்து பிரபாத ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதனால் அதை வந்து எல்லாம் அதோடைய இந்த புக்ஸ்லாம் வந்திருக்கும். ஆதிலா அதெல்லாம் எல்லாம் நிறைய ஆர்வமாக வாங்கி வேணால் படிப்பாங்க. சாப்டர் 9 பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆதிலால நம்ம சாப்டர் 7 வந்துட்டுருக்கோம் இல்லையா, சாப்டர் 9 9ஆம் அத்தியாயத்தில் வந்து இந்த சங்கீர்த்தன மூமெண்ட் சைத்தன்ய மகாபிரபு தொடங்கின சங்கீர்த்தன மூமெண்ட் க்ளோரிஃபிகேஷன் அதில் போட்டிருப்பாங்க. ஓகே. அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய அங்கீகாரமான ஒரு இடம் தான் இது அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாதிரியே எல்லாமே அதில் மெசேஜஸ்லாம் வரும் 9ஆம் அத்தியாயத்தில். ஓகே. ஸோ கடைசியில் ஒரு சென்டென்ஸ் எழுதிப்பார் பிரபாத் அந்த 9ஆம் அத்தியாயத்தில், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ் வந்து இஸ்கான் வந்து சைத்தன்ய மகாபிரபு அந்த ட்ரீல ஒரு பிரான்ச்சு அப்படின்னு சொல்லி எழுதிப்பார். ஸோ இந்த சைத்தன்ய சரிதாம டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த ட்ரீல இருக்க பிரான்ச்சில் இருக்க ஒரு பழம் அப்படின்னு சொல்லுவார். சைத்தன்ய சரிதாம டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கார் இல்லையா, அது ஒரு பழம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஓகே. ஸோ அதனால் இந்த கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு. இது வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த ட்ரீல வந்து ஒரு பிரான்ச்சாக வந்துருச்சு. இது வந்து அப்ரூவ்ட் பை சைத்தன்ய மகாபிரபு. பாரத பூமித்த ஹீல மனுஷ ஜென்மயாரா ஜென்ம சாத்த கரிகர பிரபகாரா
ஸோ யாரெல்லாம் இந்த இந்தியா வந்து பார்த்துருக்காங்களோ அவங்க நிச்சயமாக என்ன பண்ணணும், உலக மக்களுடைய நன்மைக்காக பிரசங்கம் பண்ணணும். ஆனால் இந்தியாவில் இருக்க இப்போ எல்லா லீடர்ஸ் எப்படி இருக்காங்க, எந்த விதமான நாட்டம் இல்லாமல் அவங்க கடவுளை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் அதை தூக்கி போட்டாங்க. ஆனால் இது இந்தியர்களுடைய கடமை. எல்லா இந்தியன், நான் ஒரே ஒரு இந்தியன் போய் என்ன பண்ணார், உலகம் ஃபுல்லாக கிருஷ்ண இயக்கத்தை பல வச்சிட்டார். அந்த மாதிரி எல்லா இந்தியர்களும் முயற்சி பண்ணால் நிச்சயம் முடியும்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். இது யாரெல்லாம் இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சொன்ன சீரியஸாக எடுத்தாங்களோ, அவங்க பண்ணாங்களோ, அப்போ இந்தியா வந்து என்ன பண்ணலாம், இதை உலகத்துக்கே ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியும். அப்போ வந்து இந்தியாவை எல்லாரும் க்ளோரிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியாவை பெக்கர் கண்ட்ரின்றாங்க. எல்லா இடத்துக்கு போனாலும் பிச்சை எடுக்கிறாங்க, போயிட்டு டெக்னாலஜி பிச்சை எடுக்கிறாங்க, காசு பிச்சை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் இந்தியன்ஸ் எப்படி இருக்கணும்னா கொடுக்கணும், கல்ச்சரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். இதுதான் வந்து உலக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை, கிருஷ்ண உணர்வு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த டெய்லி லெக்சர் பண்ணுறார் பிரபாத். நிறைய பேர் வராங்க, அவரை மணிக்கணக்கில் பேசுறதுக்கு நிறைய பேர் வராங்க உலகம் ஃபுல்லாக இருந்து. ஓகே, கௌரவ பூர்ணிமா டே அன்றைக்கி நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. கேஞ்சஸில் என்ன பண்ணுறாரு, அவரை தலை நினச்சிக்கிறது. அவங்க டிசேபிள்ஸ் என்ன பண்ணுறாங்க, கேஞ்சஸில் குளிக்கிறாங்க, ஸ்விம் பண்ணி குளிக்கிறாங்க. அடுத்த நாள் பிருந்தாவன் கிளம்பி போயிட்டார். அவ்வளோதான். ஓகே, இது மாயப்பூர் ட்ரிப்பத்தோட முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், டைம் வந்து முடிஞ்சிச்சு. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். கடைசி வரையும் வீடியோ வரவே இல்லைம்மா, என்ன பிரச்சனைன்னு தெரியலண்ணா. ஓகே, டபுள் செட் ஒன்றுமே வரவே இல்லையே. ஓகே, எதுவும் கேள்வி இல்லையா, பாயிண்ட்ஸ் போயிடலாமா? ஓகே மாதாஜி, சொல்லுங்கள் மாதாஜி, சொல்லாஜி மாதிரி சொல்லுங்கள். அதுக்கடுத்து ஆசினி. மிஸ்டர் நாயர் வந்து அவருடைய பேக் பப்ளிசிட்டி வந்துருச்சு, அதனால அவர் வந்து நாளை வரேன்னு தள்ளிகிட்டே இருக்காரு. அவங்க லேடி மிஸ்ஸஸ் நாயர். ஆமாம், அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் நாயர்ஸ் வராங்க. ஒரு வருஷம் ஆகும்னு சொன்ன உடனே நைட்லயே வீட்டுக்கு வராங்க. மிஸ்ஸஸ் நாயர் வந்த உடனே அப்ப கூட பார்த்துட்டு பிரபுபாதா வந்து லெக்சரை முடிச்சுட்டு 12 o'clock மிட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டரை கொண்டு வரேன்னு சொன்னாங்க, ஆனா அன்னைக்கு கொண்டு வரல. மிஸ்ஸஸ் நாயர் வந்த உடனே அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, என் மக மாதிரி நீங்க உங்க தேவையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸஸ் நாயர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து 6:30க்கு அந்த ரெஜிஸ்டர்லாம் வந்து கொண்டு வராங்க. பேப்பர்ல சைன் பண்றாங்க. சைலண்டா இருக்கு அந்த நேரத்துல. பெண்ணோட சைன் பண்றது மட்டும்தான் கேக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இதா இருக்காங்க. மிஸ்ஸஸ் நாயர் அப்பவும் அழுறாங்க. அழுதப்போ அவங்க சொல்றாங்க என்னன்னா, இன்னும் அதிக லட்சத்துக்கு அது லேண்டு போகும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த லேண்ட் வந்து கை மாறிடுச்சு. டிவோட்டிஸ் எல்லாம் ஃபீஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீஸ் வைக்கிறாங்க. பக்கோடா, வெரைட்டி ஆஃப் பக்கோடா, சப்ஜி அதெல்லாம் வச்சு, லட்டு, ஹல்வா, ஸ்வீட் பாயசம் எல்லாம் வச்சு இந்த பில்டிங்ல நல்லா ஃபுல்லா மார்பிளா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப கொண்டாடிக்கிறாங்க அந்த கிருஷ்ண கான்சியஸ. அந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து 18 lakhsக்கே வாங்கிட்டாங்க. ஏன்னா 50 லட்சம் பெற வேண்டிய அந்த பில்டிங்கை வந்து 18 lakhs வாங்கிட்டாங்கன்னு எல்லாம் சந்தோஷமா இதெல்லாம் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இது தேங்க்யூ மாதாஜி. ஓகே, டைம் ஆயிடுச்சு. எல்லாரையும் நோட் பண்ணலாம், எல்லாருக்கும் பாயிண்ட் சொல்லலாம். அரே ஹாசினி சொல்ல ஈஸ்வரி மாதாஜி. ஹாசினியா மாதாஜியா பாயிண்ட் சொல்லுங்க. சரி, ஈஸ்வரி மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நமக்கு பிரபுபாதர் என்ன சொல்றாங்க, நம்ம வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியில தீவிரமா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிருஷ்ணர் நமக்கு நல்ல உதவி செய்வாரு. மாயாவின் தாக்கம் நமக்கு இருக்காதுன்னு சொல்றாரு. ஸோ மாயாவின் தாக்கம் நமக்கு இருக்காது. வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. ஹாசினியா. ஹாசினி என்னன்னா வந்து பிரபாத் வந்து ரொம்ப கருணை உள்ளவர். வந்து இந்த மிஸ்ஸஸ் நாயர் வந்து அவங்க வந்து அழுது வந்தபோது கூட அவர் வந்து ரொம்ப கருணையா வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டாரு. இல்லையா, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சண்டை போடல. கரெக்ட். ஓகே, ஃபர்கிவ் பண்ணிடுறாரு. நம்ம காரணிக்கா அதுக்கு எக்ஸாம்பிள் பிரபாத் இல்லையா. வெரி நைஸ். ஓகே, சாரணி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? ஆமாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது, ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆமாம், கரெக்டு. ஆமாம்,
கலாவதி மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பக்திநாத தாகர் என்ன சொல்றாருன்னா, அப்ப சொல்றாரு, ஒரு நாளைக்கு முன்ன எல்லாரும் ஜெய் பிரபுபாத் பிரபுபாத்னு சொல்லுவாங்கன்னா, அதே மாதிரி அவர் பிருந்தாவனத்துல இருந்து மாயாப்பூர் வரும்போது இன்ச்சு பை இன்ச்சா வர்றாங்க, எல்லாரும் ஜெய் பிரபுபாத் பிரபுபாத்னு சொல்றாங்க. இந்த இயக்கத்தை வந்து ஒரு இந்தியனா இருந்து உலகம் முழுவதும் பரப்பி இருக்காங்க. சைதன்ய மகாபிரபு சொன்னதை வந்து அவர் நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. மாயாப்பூருக்கும் விருந்தாவனத்துக்கும் எந்த வகையான வேற்றுமையும் இல்லை அப்படின்னு நரோத்தமதாஸ் தாகூர் சொல்றாரு. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சாந்தி உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? அதுக்கு அடுத்து இருக்கும். கொஞ்சம் சத்தமாக சொல்லு. லேண்டுக்கு அவர் வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இது பண்றாரு இல்லையா? ஆமா. படிச்சுட்டு அந்த இதை சொல்றாங்க இல்லையா, அந்த பிராமணாக்கு அன்னோயிங்லி doing some of இது. ஆமா. அப்பா அவருக்கு வந்து நெக்ஸ்ட் பர்த் ரிசார்டா கிடைக்குது. அது மாதிரி இவர் வந்து தெரிஞ்சே அப்படி செஞ்சாருன்னா இவருக்கு வந்து ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதை நம்ம அன்னோயிங்லி ஆல்சோ we cannot do it. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இப்போ யார் இவங்க? பிருந்தா மாதாஜி நீங்கள் தான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. யாரெல்லாம் பக்தி யோகத்துல ஈடுபடுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பிரபுப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிருந்தாவனத்துல வந்து பக்தி இல்லாம நம்ம பௌதிகத்தை பத்தி நினைச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்னா குரங்கா பன்றியா தான் பிறப்போம். கரெக்டு. குரங்கா பண்டியெல்லாம் நிறைய பண்டியெல்லாம் இருக்கு. ஓகே, பிருந்தாவனில். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிருந்தாவன் என்றால வந்து ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமியோட அன்பானுக்கு வந்து பிரபுபாதா சொல்றாரு. ஆமாம், அதனால கோஸ்வாமி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நிறைய பேர் சிகரெட் பிடிச்சா அவங்க கோஸ்வாமி கிடையாது. ஓகே, வந்து ரூப கோஸ்வாமி குவாலிட்டி வந்து இருக்கணும். ஓகே, தேங்க்யூ பிரபு. சத்யநாராயண பிரபு நீங்கள் தான். நீங்களும் மாதாஜியும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதாவது கிருஷ்ணா இயக்கத்தை வந்து உலகம் பூரா வந்து பரப்பணும். அது வந்து அப்படி பரப்பும் போது உலகத்துக்கு ஹோல் யூனிவர்சிட்டிக்கே வந்து நன்மைகள் நடக்கும் சொல்லிட்டு பிரபுபாதா சொல்றாரு பிரபு. அதை கண்டிப்பா வந்து எல்லாரும் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அவர் ஒரு இந்தியனா இருந்ததுன்னா அவர் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணாரு. அது போல எல்லாம் செஞ்சாக்க நல்லா இருக்கும் மாதிரி சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. சித்தவா. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து பிருந்தாவனுக்கு போய் நம்ம வழிபட்டோம்னா நம்ம நல்லபடியா வழிபட்டோம்னா நல்லது நடக்கும். அதுவே வந்து நம்ம எதுனா வந்து தீமை நினைச்சோம்னா நம்ம வந்து கீழே தள்ளி விட்டுரும். அதனால அங்க போனோம்னா நம்ம வந்து பக்தியோடு நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. அவனுக்கு பாயிண்ட்ஸ் சொல்லலாம், கொஞ்சம் கத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பிரபா, if you dealing with சில நான் டிவோட்டீஸ் ஓட டீல் பண்ணும்போது டாலரண்டா இருக்கும். ரொம்ப மோசமா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் we need to tolerate பொறுத்துக்கணும். திரிக்ஷுவா. ஹரே கிருஷ்ணா. ஸோ முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து இவங்க சுரேஸ்வரி மாதாஜி வீட்டில் அவங்க மெசேஜ் போட்டாங்களா? நீ போட, அவங்களுக்கு மெசேஜ் போட, மாதாஜி போடுங்கன்னு சொல்லு. உடனே மெசேஜ் போட்டுருவாங்க அவங்க. நாளைக்கு வந்து சுரேஸ்வரி மாதாஜி வீட்டில் ப்ரோக்ராமு. நமக்கு வந்து இன்டர்நெட் பிரச்சனை இருக்கும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ஏர்டெல் யூஸ் பண்ணி நம்ம ஹாட்ஸ்பாட் பண்ணிக்கலாம். நம்ம டைம் ஸ்டார்ட் ஆன உடனே, மீட்டிங் ஸ்டார்ட் ஆன உடனே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ யாரும் நேரில் வேண்டி தான் வந்துடுங்க, மற்றவங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவ, ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தபஹேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா காலி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எனக்கு வீடியோ கொடுத்தாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சத்யா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.